கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 11/8/2024 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு நம்முடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். நம்முடைய சுத்த கிருபையும் நன்மையும் ஆசீர்வாதம் இந்த நாள் முழுவதும் இவரை வழிநடத்தி செல்லும்படியாய் ஜெபிக்கிறேன்ப்பா. உடைய பிரகாசிக்கூடிய அன்பு எப்போதும் இவரோடு இருப்பதாக, எல்லா பொல்லாப்புக்குமே விலக்கி இவரை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. தீமை அணுகாதபடி நீர் வேலி அடைக்கும்படி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் ஒரு செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். இந்த நாள் முழுவதும் மகிமின் ஆசீர்வாதம் இவரோடு இருந்து செயல்படட்டும் அப்பா. நன்மையானது இவருடைய வாழ்க்கையில தொடர்ந்து செயல்படும்படி நீங்க செய்யுங்க. யாத்திராகமம் 14:14 படி கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொல்லி எழுதப்பட்டக்கூடிய வார்த்தையின்படி சகல நன்மையினாலும் அப்பா இவரை வெற்றி சிறக்க செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 11/8/2024 தேசத்தின் நன்மைக்காய் ஜெபிக்கும்படியாய் உங்களுடைய சமூகத்தில் வருகிறேனப்பா. இந்திய தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. தேசத்தில் உங்களுடைய கிருபையானது பழுகி பெருகட்டும். வியாதிகளோ துன்பங்களோ துயரங்களோ தேசத்தை அணுகாதபடி நீர் வேலியடைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். உங்களுடைய கிருபையினாலே ஜனங்கள் எல்லாரும் நன்மை பெறட்டும் அப்பா. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டிருக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறோம். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.